யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டேஸ்ட் இஸ் ஈஸி ஹியர். இன்றைக்கி முட்டைக்கோஸ் குருமா ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. நான் முட்டைக்கோஸில் அரை முட்டைக்கோஸ் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆயிலோடு சேர்த்து நல்லா அப்படியே கிளறி விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், 1 டம்ளர் அளவு நான் பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த குருமாவுக்கு புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பூண்டு 3 பல்லு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலோடு சேர்த்து நல்லா அப்படியே கிளறி விட்டுறலாம். நான் 1 டம்ளர் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். அதில் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கிளறி விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு 6 விசில் வேக வச்சு நம்ம இந்த குருமாவை எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். பாருங்கள், அரை மூடி அளவுக்கு தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நீங்கள் நீல வாக்கில் போட்டால் தான் உங்களுக்கு முட்டைக்கோஸ் ரொம்ப கரையாமல் வரும். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கணும். இது அப்படியே நல்லா கிளறி விட்டு நீங்கள் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா தேங்காய் திரிஞ்சிரும். சிம்மிலேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், தாளிக்கிறதுக்கு பார்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போல்லாம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது அப்படியே இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட அப்படியே தாளித்ததை சேர்த்துக்கலாம். அப்படியே இது நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். பாருங்கள், சிம்மில் வச்சா தான் உங்களுக்கு குருமா கரெக்டாக வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது மாதிரி இருக்காது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. கொத்தமல்லி தூவிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சுவை இங்கு சுலபமானது.